வணக்கம் வியூவர்ஸ். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் பிளான்ட்டில் டிரான்ஸ்மிஷன் சைடு வரும். மேக்ஸிமம் நம்ம சைடு டிஸ்ட்ரிபியூஷன் சைடு நமக்கு நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா 230 வோல்ட்டாக நமக்கு ஸ்டெப் அப் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப ரேராக தான் இருக்காது. அப்போ நம்ம என்னென்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு யூஸு. அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நமக்கு வர்றது 230 வோல்ட்டு. அதை நமக்கு வேறு 12 வோல்ட்டு தேவைப்படலாம், 6 வோல்ட்டு தேவைப்படலாம், 5 வோல்ட்டு தேவைப்படலாம், 9 வோல்ட்டு தேவைப்படலாம். அந்த மாதிரி தேவைகளுக்காக அந்த வோல்டேஜை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆகுது. நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி சைடு டேன்ஸ் கம்மியாக இருக்கும், செகண்டரி சைடு டேன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது ப்ரைமரி டேன்ஸ் அதிகமாகவும், செகண்டரி டேன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். அப்போ என்னென்னா நமக்கு ப்ரைமரி சைடு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் கம்பிக்க திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அதனால் ஆம்பியர் கூட இருக்கும், கரண்ட் ரேஞ்ச் கூடுதலாக இருக்கும். அதனால் கம்பிக்க கனம் அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, ப்ரைமரியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா மேக்னெட்டிக் எனர்ஜியாக, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாறுது. அப்போ ப்ரைமரியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும்போது இந்த மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாறும்போது செகண்டரியில் இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த சைடு கிடைக்குது. இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி என்ன செய்யுதுன்னா செகண்டரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றிடுது. நமக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்ப்போம். இந்த சைடு ப்ரைமரி சைடு ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸு கொடுத்தா செகண்டரிலேயே 50 ஹெர்ட்ஸு கிடைக்கும். 60 ஹெர்ட்ஸ் கொடுத்தா 60 ஹெர்ட்ஸு கிடைக்கும். நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்னா ப்ரைமரி சைடும் டேப்பிங் சென்ட்ரல் டேப்பிங் டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு வருது. ப்ரைமரியில் டேப்பிங்ஸ் இருந்ததுன்னா அது டேப்பிங் ப்ரைமரிலேயே இருக்கும், செகண்டரிலேயே டேப்பிங்ஸ் இருக்கும். ப்ரைமரியில் எதுக்காக இருக்குன்னா, நம்ம இந்தியாவில் 230 வோல்ட்டு, ஃபாரின் கண்ட்ரியில் 110 வோல்ட்டு. ஃபாரின்லேருந்து நம்ம ஒரு சாதனம் வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ண சில இடங்களில் 2 இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு 2-way சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 110 வோல்ட்டாக 230 வோல்ட்டான்னு மாற்றிக்கலாம். இந்தியாவில் தயாரிக்க பொருள் ப்ரைமரி சைடு டேப்பிங்கு மேக்ஸிமம் இருக்காது. ஃபாரின் கண்ட்ரீஸில் தயாரிக்கக்கூடியது இல்லை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய இதில் ப்ரைமரியில் டேப்பிங்ஸ் இருக்கும். நமக்கு செகண்டரியில் டேப்பிங்ஸ் இருக்கும். இது செகண்டரியில் டேப்பிங்ஸ் எதுக்குன்னா நமக்கு 12-0-12 அந்த மாதிரி தேவைப்படும். அந்த மாதிரி யூஸுக்காக டேப்பிங்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே 230 வோல்டேஜ் ப்ரைமரியில் கொடுத்தா அந்த சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபார்மரில் சென்ட்ரலில் 0, இதுக்கும் இடையில பார்த்தா 12 வோல்ட்டு, இதுக்கும் இடையில பார்த்தா 12 வோல்ட்டு, இதுக்கும் இடையில பார்த்தா 24 வோல்ட்டு. அப்போ நம்ம 24 வோல்ட்டு வேணும்னா இந்த 2க்கு இடையில எடுத்துக்கலாம். 12 வோல்ட்டு வேணும்னா இதுக்கு இடையில எடுத்துக்கலாம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்காக அந்த டேப்பிங்ஸ் தேவைப்படும். என்ன ஒன்று, செகண்டரி சைடு நிறைய டேப்பிங்ஸ் உள்ளதாக இருக்குது. அது எதுக்குன்னா நமக்கு ஒரு சில இடங்களில் அட்ஜஸ்டபிள் தேவைப்படும். நமக்கு ஒரு இடத்துல 3 வோல்ட்டு தேவைப்படும். அப்போ இதுக்கு இடையில எடுத்துருப்பாங்க, இந்த 2க்கு இடையில. அடுத்து 6 வோல்ட்டு தேவைப்படும். அப்போது அதுக்கு அடுத்தால இங்கேருந்து எடுத்துருப்பாங்க. அடுத்து 9 வோல்ட்டு தேவைப்படும். அடுத்து 12 வோல்ட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது டேப்பிங்ஸ் நிறையா இருக்கும். அது என்ன இருக்குது, செகண்டரி சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டேப்பிங்ஸ் எடுத்துருக்காங்க. நமக்கு அந்த அளவு வோல்டேஜ் இந்த சுவிட்சு மூலம் வோல்டேஜ் மாறி மாறி நமக்கு தேவைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் கொடுத்துருக்காங்க. 3 வோல்ட்டு, 4.5 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 7.5 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 12 வோல்ட்டு. இதில் எது தேவையோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நிறைய டேப்பிங்ஸ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்தால என்ன இது இருக்குது, சென்ட்ரல் டேப்பிங் டிரான்ஸ்ஃபார்மர்.
இது வந்து ப்ரைமரி சைடு வந்து 230 வோல்ட்டு கொடுக்கணும். இந்த சைடு வந்து இது வந்து சென்ட்ரல் டேப்பிங். இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து 12 வோல்ட்டு கிடைக்கும். இப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்கு இடையில் 12 வோல்ட்டு கிடைக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில் 24 வோல்டேஜ் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம இது ஒரு ஃபால்ட்டான என்ன கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு இந்த சைடு 230 வோல்டேஜை கொடுத்தா இந்த சைடு எத்தனை வோல்டேஜ் வரும்னு மல்டிமீட்டரை கொடுத்தாலே மேக்ஸிமம் அதுக்கு கம்ப்ளைண்ட்டு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து வந்து நம்ம இதை வந்து இது வந்து நமக்கு இது வந்து இதில் இந்த எழுத்து கொடுத்துருக்காங்க. எழுத்து நமக்கு தெரியலைன்னு வச்சுக்கணும். இதில் ப்ரைமரி எது செகண்டரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு எப்போவுமே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், செகண்டரி டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ப்ரைமரி சைடு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், செகண்டரி சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். அதை வச்சு நம்ம இது எது ப்ரைமரி இது எது செகண்டரிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நம்ம அதை பார்ப்போம். மல்டிமீட்டர் எடுத்துக்கிடுவோம். மல்டிமீட்டரில் வந்து நம்ம ஓம்ஸ் ரேஞ்சுக்கு வச்சுக்கிடுவோம். கிலோ ஓம்ஸ் ரேஞ்சுக்கு வச்சாச்சு. ஓகே, 1.744 கிலோ ஓம்ஸ் காட்டுது. இது செகண்டரி சைடு பார்ப்போம். $18.2 ஓம்ஸ் காட்டுது. இதை வச்சே தெரிஞ்சிருக்கலாம் 1.7 கேக்கும் 18 ஓம்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இது ப்ரைமரி இது செகண்டரிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, நம்ம கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் வேலை, மோட்டார் ஸ்டார்ட் வேலைகள் எடுத்து செய்துட்ருக்கோம். உங்களை யாருக்காவது இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.